ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரவா லட்டு வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்க போகிறேன். இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இதில் பாதி வந்து உடச்சி போட்டிருக்கேன், பாதி வந்து கொஞ்சம் முழுசாக போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்மளோட கன்வீனியன்ட் தான், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 8 டிஷ்ஷஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம முந்திரி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் அதே அளவுக்கு உலர்ந்த திராட்சையை சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா போதும். இது ரொம்ப நேரம் நம்ம நெய்யில் வறுத்தோன்னா ரொம்ப கருகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா இது போல் நல்லா புஃப்னு வரும்போதே இது நம்ம வந்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் ஒன்றா வச்சுட்டு நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரவையை வந்து இதில் சேர்த்துருக்கேன். கீ வந்து உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த கீயோடு சேர்த்து அந்த ரவையோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகும். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ரவையை வந்து நல்லா வந்து வருங்க. ரவை வறுக்க அதோட பச்சை ஸ்மெல் போயிட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அந்தளவுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு கீ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளோட ரவையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பெரிய அகலமான தட்டு எடுத்துகிட்டு அதில் பாதி ரவையை வந்து வச்சுக்கோங்க. மீதி பாதி ரவையை இது போல் கேஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை, நான் வந்து 2 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை மட்டும் அரைச்சிக்க போகிறோம். 1/2 கப் அளவு சர்க்கரையை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த 1 கப் அளவுக்கு சர்க்கரையிலேயே ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அது கூடயே ரவையை வந்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு மில்க் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னாக்கா, நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையையும் நம்ம கீழே பொரிச்சு எடுத்த முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எப்படி சேர்த்துருக்கோன்னா, எல்லா ரவையும் எல்லா சர்க்கரையும் ஒரு சிலர் வந்து ஒன்றா அரைச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சா ரொம்ப சாஃப்டாகிடும். எப்போவுமே பாதி ரவையும் பாதி சர்க்கரையும் தான் வந்து நம்ம அரைச்சிக்கணும். இது போல் பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து உருண்டை பிடிச்சிட்டு நல்லா அழுத்தமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது போல் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த ரவை மாவில் பரட்டி எடுத்தால் நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ரவா லட்டு ரெடி. ஸ்டே டியூன். பாய்.